கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், எப்படி இந்த விபத்து நடந்தது? உயிர் சேதம் ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக யுவராணி, காட்டுமன்னார் கோவில் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தாங்க. தற்போது அவர்களை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனை சிகிச்சையாக சேர்த்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யுவராணி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் அருகே உள்ள எல்லேரி சர்வதேச இடையே இரு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியது. இன்னைக்கு காலையில மோதியது. இதுல நல்வாய்ப்பா 80க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர். காட்டுமன்னார் பேருந்து நிலையத்திலிருந்து லால்பேட்டை வழியாக சிதம்பரம் நோக்கி ஒரு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. இப்பேருந்து எல்லேரி வழியாக சென்று கொண்டிருந்த போது சிதம்பரத்தில் இருந்து சர்வதேசப்பேட்டை வழியாக வந்த மற்றொரு தனியார் பேருந்து சிதம்பரம் சென்ற தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் பலமாக மோதியது. இந்த விபத்தில் இரு பேருந்துகள் ஓட்டுநர் மற்றும் பேருந்து நடத்துனர் ஆகியோர் காயமடைந்தனர். மேலும் 80க்கும் மேற்பட்ட பயணிகள் இதுல பயணம் செய்த நிலையில் அவங்க காயமின்றி நல்வாய்ப்பை உயிர் தப்பியுள்ளனர். இதனை அடுத்து காயமடைந்த 80க்கும் மேற்பட்டோர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு காட்டுமன்னார் அரசு மருத்துவமனையில் உண்மையாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அடுத்து விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் சிறிது நேரம் இங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுல பலத்த காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்கு பிரிவில் உறுதியாக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.